السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் 2-3 தினங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், அதையொட்டிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு பரவலாக காணப்படுகிறது. இந்த சமயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கத்தை பற்றி நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே கருத்துரிமித்திருக்க வேண்டும். ஒற்றுமைதான் மிகப்பெரிய பலம், ஒற்றுமைதான் வெற்றிக்கான அறிகுறி, ஒற்றுமையில்தான் இறைவனுடைய ஒரு உதவி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று தேர்தலை வைத்து விட்டார்கள் என்றொரு பேச்சு இருந்தது. உடனடியாக அதை எதிர்கொண்டு வெள்ளிக்கிழமை என்பது பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள், எனவே நாம் ஆண்டவனிடத்திலே துவா செய்துவிட்டு செல்லலாம் என்று அதை தாண்டி வந்தோம். பிறகு அங்கே வாக்களிப்பதற்கான நேரங்களை நாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜும்மா அன்று பயான் தேவையில்லை என்று ஒரு பகுதியிலே முடிவு செய்தார்கள். அப்படி உங்களால் முடிவு செய்யப்பட்ட அந்த செய்தி பரவலாக ஆனபோது நீங்கள் எப்படி அதை முடிவு செய்யலாம், இப்படி ஒவ்வொன்றாக குறைத்துக் கொள்வீர்களா என்று எதிர்வாதம் கிளம்பியது. பயான் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு சம்பந்தமில்லாத சிலர்கள் அதற்கு எதிர்வாதம் தெரிவித்து அதை மடைமாற்றம் செய்து விட்டார்கள். எனவே ஒருமித்து இந்த சமூகம் பார்க்க வேண்டிய ஒரு கருத்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. எப்போதுமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்கிறது, அது சமூகத்திற்கு சாதகமாக திருப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து ஒன்றை செயல்படுத்தும் போது அதற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத இன்னொரு விஷயத்தை பிரதானமாக்கி பிரதான விஷயத்தை கடைநிலைக்கு கொண்டு போகிற எத்தனையோ உத்திகள் இருக்கிறது, எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த சமூகம் ஒன்றிணைந்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிற இந்த வேளையிலே சின்ன 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 விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை பூதாகாரமாக ஆக்கி பிரதான நோக்கத்தை சிதைத்து விடக்கூடிய அல்லது மடைமாற்றம் செய்து விடக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆண்டவனிடத்திலே கேட்பது மிக முக்கியமானது. நபித்தோழர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், இந்த அரசாட்சி முழுக்க எனக்கு சொந்தமானது. மக்கள் எனக்கு வழிபட்டால் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிற அதிகாரத்தில் இருக்கிற மக்களை நான் வைக்கிறேன், ஆட்சியாளர்களை நான் வைக்கிறேன். அவர்கள் எனக்கு கட்டுப்பட மறுக்கிற போது அவர்கள் மீது அன்பில்லாத இரக்கமற்ற மனிதர்களை நான் ஆட்சியாளர்களாக ஏற்படுத்துகிறேன். ஒருவேளை இரக்கமற்ற மோசமான ஆட்சியாளர்கள் நீங்கள் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை கொண்டு நீங்கள் ஈடுபடாதீர்கள், அதிலே நேரம் செலவழிக்காதீர்கள். என்னை படியுங்கள், என்னை திக்ர் செய்யுங்கள், பிறகு நான் அதை சரியாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபித்தோழர் அபூதர்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் கவனம் செலுத்த வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, எப்படி அரசியல் விழிப்புணர்வை இந்த சமூகத்திற்கு ஊட்டி கொண்டிருக்கிறோமோ அதுபோல இது சம்பந்தமாக அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி. ஆண்டவனிடத்திலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆட்சியாளர்களை பற்றிய விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒரே ராத்திரியிலே, ஒரே இரவிலே, ஒரே மாதத்திலே தேர்தல் அறிவித்த பிறகு ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புவது அபத்தம். அப்படித்தான் எல்லோரும் நினைத்து கொண்டு அவர்கள் பங்குக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமுதாய ஒற்றுமை கிடையாது, மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, மக்களுக்கு எதுவுமே தெரியாது
சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகளிலே சிதறுண்டு கிடக்கிறார்கள். இந்த பேச்செல்லாம் நாம் எப்போது பேசுகிறோம்? தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அல்லது தேர்தல் வருவதைப் போல தோன்றும் சமயத்தில் தான். மற்ற நேரங்களிலே இதை விட்டு நாம் போய்விடுகிறோம். அப்படியல்ல, சமூகத்தை சின்னஞ்சிறு வயசிலிருந்து கட்டமைக்க வேண்டும். மக்தபிலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய பண்பை பழக்கத்தை நாம் ஊட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது அதிக பிரியம் வராத வரைக்கும் நீங்கள் உண்மையான முஃமினாக மாறுவது கிடையாது என்று சொன்னார்கள். நம்முடைய குழந்தைகளை விட, குடும்பத்தை விட, பெற்றோர்களை விட நம்முடைய நேசம் நபி மீது அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைக்கு கட்சியை அல்லது தலைவர்களை தூக்கி கொண்டு நம் சமூகம் அலையாது. ஏனென்றால் அவர்களுக்கு பிரதான நேசர் நபிதான். அப்போ பிரதான கொள்கை என்பது நபியுடைய கொள்கை தான், பிரதான வழி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிதான் என்று மாறிவிடும். எனவே அவர்களிடத்திலே இதை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் இதையெல்லாம் ஆரம்பத்தில் விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் நாம் சொல்லுவதால் ஒன்றும் பயனில்லை. மிக குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது, எந்த சிந்தனையும் மடைமாற்றம் செய்து விடாமல் நம்முடைய கருத்து வேறுபாடுகளை இந்த சமயத்தில் சொல்லாமல் இருப்பது இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய புண்ணியம். அது சமூகத்திற்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாம் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக யார் ஆள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதற்கு இடையூறாக, அது எவ்வளவு முக்கியமான கருத்தாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ண வேண்டுமே தவிர இந்த சந்தர்ப்பத்திலே பயான் வேண்டும், பயான் வேண்டாம், இதை சொல்லுவதற்கு நீ யார் நான் யார் என்று இந்த சின்னஞ்சிறு சண்டைகளில் நம்முடைய வலிமையை இழந்துவிடக் கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா மக்களுக்கும் சாதகமான, எல்லா மக்களையும் ஒன்றுபோல நடத்துகிற ஆட்சி நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.